ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனசு இருக்கணும். நமக்கு இருக்கா? இன்றைக்கி பேசுகிற எனக்கு இருக்கா? கேட்குற உங்களுக்கு இருக்கா? இல்லை பார்க்குறது எல்லாமே நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அது இட் இஸ் நாட் அ குட் ஹேபிட் அப்படின்னு சொல்கிறார். உலகத்தான் சொல்லுவோம், இதில் என்ன ஆசை இருக்குது? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், வாங்குறதுல ஒரு தப்பும் இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது, போதும் என்கிற மனது உனக்கு இருக்கட்டும். ஒரு நாள் ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா ஏதோ ருசியாக சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போது பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார் அவர். அப்போ இன்னும் கொஞ்சம் போடும். அப்போ அவர் சொன்னார், எது ரொம்ப ருசியாக இருக்குது, நல்லா சாப்பிட்றேன்னு நினைக்கிறனோ அது ஒரு வாட்டி போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. பாருங்கள், போதும் என்கிற மனது நமக்கு இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சுருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு அது பார்த்த உடனே வாங்கணுன்றது நல்ல புத்தி கிடையாது. அதுக்காக கஷ்டப்பட்டு இஎம்ஐ எடுத்து வாங்குகிற ஆட்கள்லாம், லோன் எடுத்து வாங்குகிற ஆட்கள்லாம் அது ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. இப்போ வேணுமா, தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இது தேவை, அவருக்கு சித்தமானால் அதை அவருக்கு ஏற்ற நேரத்தில் தருவார். அதை விட்டுட்டு அப்படியே பார்க்குறதெல்லாம் அப்படி நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது. அப்போ எல்லாமே நல்லா தான் இருக்கும். கடைசி வரைக்கும் டெக்னாலஜி வளர்ந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் iPhone 16 வருது, 17 இப்போ செம சூப்பராக இருக்குது. இப்போ ஃபோன் நல்லா இருக்கா? 16 நல்லா இருக்கா? ஓகே, அது போதுமே. அதுலேயும் அதே கால் தானே பண்ண போகிறோம். வாங்குறது தப்பே கிடையாதுங்க. அது வாங்குறதுக்கு எனக்கு எதிரியே கிடையாது, தப்பே கிடையாது. ஆனால் எதை வாங்குறதுக்கு முன்னாடியும், சப்பா இது எனக்கு தேவையா, இந்த பணத்தை நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தேவை சமூகத்தில் கேட்டு அர்ப்பணித்து வாங்கி பாருங்கள். அதை கமிட் யுவர் வேஸ் டு தி லார்ட். அப்போது ஆண்டவர் உங்களை நேர்த்தியாக நடத்துவார். அப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் தரித்திரம் தான் உட்காந்துருக்கு. அது ரொம்ப கவனமாக நம்ம செயல்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். போதும் என்கிற எண்ணம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நாங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் போதும் என்கிற எண்ணம், அது ஃபுட்லேயும் சரி பொருள்லேயும் சரி போதும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதிக்க ஒரு போதுமானவர் இருக்கிறார். கர்த்தர் தாமே யாரையும் ஆஸ்வதிப்பாராக.